அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 5th ஸ்டாண்டர்ட்ல உள்ள தமிழ்ல டேர்ம் 3 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி டேர்ம் 1ம், டேர்ம் 2வும் நம்ம வந்து ஒரு வீடியோல நம்ம போட்டாச்சு. பார்க்காதவங்க அந்த வீடியோவ பார்த்துட்டு, அடுத்தது நம்ம டேர்ம் 3 வீடியோவ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த டேர்ம் 1ம், டேர்ம் 2ல உள்ளதையும் நானு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கிறேன். அதில நீங்க பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேர்ம் 3ய படிங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னா, காரியாசான். காரியாசான் தான் சிறுபஞ்ச மூலத்துடைய ஆசிரியர். 14 கீழ்க்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு எது அப்படின்னா, அதுவும் சிறுபஞ்ச மூலம் தான். 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர் காரியாசான். உடல் நோய் தீர்க்கும் மூலிகை வேர் எது அப்படின்னு கேட்டோம்னா, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி இதெல்லாம் வந்து உடல் நோய் தீர்க்கக்கூடிய மூலிகை வேர். இதுல ஏதாவது ஒண்ணு குடுத்து உடல் நோய் தீர்க்கும் மூலிகை வேர் எது அப்படின்னு கொஸ்டின்ல கேட்கலாம். அடுத்தது நீவீர் அவை. இது 2ம் என்னது அப்படின்னா, படர்க்கை பன்மை. படர்க்கை பன்மை சொல் எது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கேட்கலாம். அதுல இது 2ல ஏதாவது ஒண்ணு குடுத்து கேட்கலாம். இல்லைன்னா நீவீர் அவை அதை கொடுத்து படர்க்கை பன்மை அது என்ன சொல் அப்படின்னு வந்து கேட்கலாம். படர்க்கை பன்மை. அடுத்தது தமிழன் என்றோர் இனமுண்டு என்ற வரியை பாடியவர் யார் அப்படின்னா, வே ராமலிங்கனார். இவர் தான் இந்த பாட்டை வந்து பாடினாரு. தமிழன் என்றோர் இனமுண்டு என்ற வரியை பாடியவர் வே ராமலிங்கனார். அடுத்தது மலேசிய நாணயத்தின் பெயர். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். மலேசிய நாணயத்தோட பெயர் என்ன அப்படின்னா, ரிங்கிட். ரிங்கிட். மலேசிய நாணயத்தின் பெயர் ரிங்கிட். திண்மை என்பதன் பொருள் என்னது அப்படின்னா, வலிமை. திண்மை என்பதன் பொருள் வலிமை. மயங்கொலி எழுத்துக்கள் அல்லாதது எது அப்படின்னா, ஞ. இது 2மே முக்கியமானது. இந்த கொஸ்டின்ல கண்டிப்பா வரும். மயங்கொலி எழுத்துக்கள் அல்லாதது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஞவும் ஞவும். அடுத்தது அறநெறிச்சாரம் நூலை எழுதியவர் யார்? முனைப்பாடியார். அறநெறிச்சாரம் நூலை எழுதியவர் முனைப்பாடியார். இவர் எங்க பிறந்தார் அப்படின்னா, திருமுனைப்பாடி அப்படின்ற ஊர்ல தான் இவர் பிறந்தார். முனைன்னு வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அறநெறிச்சாரம் நூலை எழுதியவர் முனைப்பாடியார். இவர் பிறந்த ஊரு திருமுனைப்பாடி. அடுத்தது குறிஞ்சித்திட்டு என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா, பாரதிதாசன். குறிஞ்சித்திட்டு என்னும் நூலை எழுதியவர் பாரதிதாசன். கவிஞர் தமிழ்ஒலி அவர்களுக்கு பெற்றோர் வைத்த பெயர் என்ன அப்படின்னா, விஜயரங்கம். கவிஞர் தமிழ்ஒலி அவர்களுக்கு பெற்றோர் வைத்த பெயர் என்ன அப்படின்னா, விஜயரங்கம். தமிழ்ஒலிக்கு வந்து பெற்றோர் வச்ச பேரு விஜயரங்கம். களிறு என்பதன் பொருள். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். எல்லா கொஸ்டின்லயும் இது வந்து கேட்பாங்க. களிறு என்பதன் பொருள் ஆண் யானை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் யானையும் கொடுப்பாங்க, ஆண் யானை கொடுப்பாங்க, பெண் யானை கொடுப்பாங்க. நம்ம போடுறது வந்து ஆண் யானை அப்படின்னு போடணும். களிறு என்பதன் பொருள் ஆண் யானை. கொல்லிமலை அரசர். கொல்லிமலையின் அரசர் யாரு? வல்வில் ஓரி. அவர்தான் கொல்லிமலையோடைய அரசர். இவருக்கு வந்து அள்ளி கொடுக்கும் வள்ளல் அப்படின்ற பேரும் இவருக்கு வந்து உண்டு. கொல்லிமலையோடைய அரசர் யாரு? வல்வில் ஓரி. இந்த வல்வில் ஓரி வந்து அள்ளி கொடுக்கும் வள்ளல் அப்படின்ற பேரும் உண்டு. இதுல வந்து இந்த 97ல இருந்து அந்த 100க்குள்ள வந்து கொஸ்டின் கண்டிப்பா வரும். இதெல்லாம் போன டெட்ல கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரி அள்ளி கொடுத்த வள்ளல். கடையேழு வள்ளல் யாரு? வாரி தந்த வள்ளல் வல்வில் ஓரி. வாரி தந்த வள்ளல்ன்றது யாருன்னு கேட்பாங்க. வல்வில் ஓரி. கடையேழு வள்ளல் யாரு அப்படின்னு கேட்பாங்க. வல்வில் ஓரி. கொல்லிமலையோட அரசர் யாரு? வல்வில் ஓரி. அள்ளி கொடுத்த வள்ளல் யாரு? வல்வில் ஓரி. சரிங்களா? இதனால இந்த பேரை ஃபுல்லா நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது இணை சொற்கள் 3 வகைப்படும். அது என்னது அப்படின்னா, நேரிணை, எதிரிணை, செரியிணை அப்படின்னு சொல்லிட்டு இணை சொற்கள் வந்து மொத்தம் 3 வகைப்படும்.
இந்த 3 வகை எது அப்படின்னம்னா நேரிணை, எதிரிணை, செரியிணை. இணைச்சொற்கள் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்கலாம். அப்ப கேட்கும்போது இணைச்சொற்கள் வந்து 3 வகைப்படும் அப்படின்னு எழுதணும். அப்ப இதுல முதல்ல என்ன வரும் அப்படின்னு கூட கொஸ்டின்ல கேட்பாங்க. ஃபர்ஸ்ட்ல வர்றது என்னது? நேரிணை தான். 2வது எதிரிணை. 3வது வரக்கூடியது தான் செரியிணை. நேரிணைக்கு எக்ஸாம்பிள் என்னது? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் குடுத்து எழுத சொல்லுவாங்க. அப்ப நேரிணைக்கு எக்ஸாம்பிள் என்னது? கண்ணும் கருத்தும், வாடி வதங்கி, ஈடும் எடுப்பும் இப்படின்னு சொல்லிட்டு நேரிணைக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து குடுத்துருக்குறாங்க. இதுல எதையாவது ஒரு எக்ஸாம்பிள குடுத்து இது வந்து என்ன இணைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கேட்கலாம். அடுத்தது பாருங்க, எதிரிணை. எதிரிணை வந்து இரவும் பகலும், அங்கும் இங்கும், வெற்றியும் தோல்வியும், நேர ஆப்போசிட்டா வர்றது. கண்ணும் கருத்தும் அப்படிங்கிறது நேர்மறையா அப்படியே நேர் இணையா சொல்லக்கூடிய சொற்கள். எதிரிணை அப்படிங்கிறது இரவுக்கு பகல் அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டா சொல்றது தான் எதிரிணை. அடுத்தது செரியிணை அப்படின்னா பச்சை பசேல், வெள்ளை வெளிர், சின்னஞ்சிறிய, அடுக்கடுக்காக இப்படிலாம் வர்றது வந்து என்னது அப்படின்னா செரியிணை சொற்கள். இப்போ நேரிணை சொற்கள் கண்ணும் கருத்தும், வாடி வதங்கி, ஈடும் எடுப்பும். அடுத்து எதிரிணைக்கு வந்து என்னன்னு சொல்வோம்? இரவும் பகலும், அங்கும் இங்கும், வெற்றியும் தோல்வியும். இதெல்லாம் எதிரிணைக்கு வந்து எக்ஸாம்பிள். செரியிணைக்கு எக்ஸாம்பிள் என்னதுன்னா பச்சை பசேல், வெள்ளை வெளிர், சின்னஞ்சிறிய, அடுக்கடுக்காக இதெல்லாம் வந்து செரியிணை. செரியிணைக்குள்ள எக்ஸாம்பிள். அடுத்தது பிற நாட்டு நாணயங்கள். இந்த பிற நாட்டு நாணயங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா. இந்தியாவுக்கு என்னது? ரூபாய் அப்படின்னு சொல்லுவோம். அமெரிக்காவுக்கு அவங்க மணி என்னன்னு சொல்லுவோம்? டாலர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலாந்தோடைய நாணயத்தை வந்து என்னன்னு சொல்லுவோம்? பவுண்ட் அப்படின்ற பேரால சொல்லுவாங்க. மலேசியாவுக்கு வந்து ரிங்கிட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்தியாவுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்காவுக்கும் டாலர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் அவ்வளோ பேருக்கு தெரியும். இங்கிலாந்துக்கு வந்து பவுண்டு. மலேசியா அப்படின்ற இந்த கொஸ்டின் வந்து நிறைய கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. இந்த மலேசியா அப்படின்னா ரிங்கிட் அப்படிங்கிற நாணயம். இப்போ இதில் வந்து மலேசியா, இங்கிலாந்து. இந்த மலேசியாங்கிறது அடிக்கடி கேட்குற கொஸ்டினை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கல்வியே தெய்வம். ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா பாரதி சுகுமாரன். பாரதி சுகுமாரன். கல்வியே தெய்வம் அப்படின்ற பாட்டினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதி சுகுமாரன். அடுத்தது ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த மன்னர் யாரு? சிபி மன்னர். இதுவும் முக்கியமான கொஸ்டின் தான். ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த மன்னர் சிபி. நெக்ஸ்ட், தேர்காலிட்டு கன்றை கொண்டதை போல, அதாவது தேர்காலில் வந்து கன்றை கொன்றது போல மகனையும் தேர்காலிட்டு கொன்ற மன்னன் யார் அப்படின்னா மனுநீதி சோழன். தேர்காலிட்டு கன்றை கொன்றதை போல மகனையும் தேர்காலிட்டு கொன்ற மன்னன் யார் அப்படின்னா மனுநீதி சோழன். கண்ணகியினுடைய கால் சிலம்பு என்னது? மாணிக்க கற்கள். கண்ணகியோடைய கால் சிலம்பு மாணிக்க கற்கள். இதெல்லாம் கொஸ்டின்ல வரலாம். அப்புறம் அரசியோடைய கால் சிலம்பு எது? முத்துக்களால ஆனது. அரசியோட கால் சிலம்பு முத்து. கண்ணகியோட கால் சிலம்பு வந்து மாணிக்கம், மாணிக்க கற்களால ஆனது. அடுத்தது மயங்கொலி எழுத்துக்கள். எதெல்லாம் நம்ம மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ந, 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 ர, ர, வ, ள, ள. இதெல்லாம் என்னது? மயங்கொலி எழுத்துக்கள். மயங்கொலி எழுத்துக்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஏதாவது ஒண்ணு கொடுத்து கேட்பாங்க. அப்ப நம்ம கரெக்டா என்ன செஞ்சிடணும்? எழுதிடணும். அடுத்தது புறநானூறு என்னும் நூலில் அறப்போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இது ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க. எந்த நூலில் அறப்போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கேட்பாங்க. எந்த நூலில் அறப்போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னா புறநானூறு. இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அறப்போர் முறை முதுகுடுமி பெருவழுதியிடம் அமைந்திருந்ததாக நெட்டிமையார் என்ற புலவர் வந்து பாராட்டுகிறார். அறப்போர் முறை வந்து
முதுகுடுமி பெருவழுதியிடம் அமைந்திருந்ததாக நெட்டிம்மையார் என்ற புலவர் பாராட்டுகிறார். யாருக்கிட்ட யார் வந்து பாராட்டினா அப்படின்னு கூட கொஸ்டின்ல கேட்கலாம். நெட்டிம்மையார். அடுத்தது, படையெடுத்து வரும் பகைவன் மீது மறைந்திருந்து நின்று அம்பு எய்தும் நிலையங்கள் ஞாயில்கள் என்று அழைக்கப்பட்டன. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இது டெட்ல கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். படையெடுத்து வரும் பகைவன் மீது மறைந்திருந்து நின்று அம்பு எய்தும் நிலையங்கள் என்னது அப்படின்னு கேட்டோம்னா ஞாயில்கள் என்று அழைக்கப்பட்டன. ஞாயில்கள் என்று அழைக்கப்பட்டன. கல்வி கண் திறந்தவர் யார்? காமராசர். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கல்வி கண் திறந்தவர் காமராசர். கல்வியை கசடர கற்றிட வேண்டும். கல்வியை எப்படி கற்கணும்? கசடர கற்றிட வேண்டும். சோழ மன்னர்களுள் புகழ்வாய்ந்த மன்னர் யார் அப்படின்னா மனுநீதி சோழன். சோழ மன்னர்களுள் புகழ்வாய்ந்த மன்னன் மனுநீதி சோழன். உலகின் முதல் தத்துவஞானி யாரு? சாக்ரட்டிஸ். உலகினுடைய முதல் தத்துவஞானி சாக்ரட்டிஸ். கணிதத்துவத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா பிளாட்டோ. கணிதத்துல மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர் பிளாட்டோ. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அறநெறிச்சாரம் பாடலுடைய ஆசிரியர் யார்? முனைப்பாடியார். அறநெறிச்சாரம் பாடலின் ஆசிரியர் யார்? முனைப்பாடியார். பாரதிதாசன் பாரதியார் முன் பாடிய பாடல் எது அப்படின்னா எங்கெங்கு காணினும் சக்தியடா அப்படின்ற பாட்டை தான் பாரதிதாசன் வந்து பாரதியார் முன்னாடி பாடின பாடல் வரிகள். சரிங்களா? அடுத்தது, பாரதியார் புதுச்சேரியில் படைப்பளித்த முப்பெரும் காவியம் எது? பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. பாரதியார் புதுச்சேரியில் படைத்தளித்த முப்பெரும் காப்பியம் எது? பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு. தந்தை பெரியார் புரட்சி கவி என்ற பட்டத்தை பாரதிதாசனுக்கு கொடுத்தார். யாரு இந்த புரட்சி கவின்ற பட்டத்தை கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. தந்தை பெரியார் தான் பாரதிதாசனுக்கு இந்த புரட்சி கவி அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுத்தாரு. தமிழின் சிறப்பு, பொது உடைமை, பெண்ணின் பெருமை பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். தமிழின் சிறப்பு, பொது உடைமை, பெண்ணின் பெருமை, இந்த பாட்டெல்லாம் பாடினவர் யாரு? பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று பேர் பாடல் இயற்கை, பெண் விடுதலை, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு. இந்த நூலெல்லாம் எழுதினவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் தான். தமிழுக்கு அமுதென்று பேர், இந்த பாட்டை எழுதினவர் யார் அப்படின்னு கூட கொஸ்டின்ல கேட்கலாம். தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த பாடல். அப்புறம் இயற்கை, பெண் விடுதலை, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு எழுதிய நூல் எது அப்படின்னா இதெல்லாம் வந்து பாரதிதாசன் எழுதிய நூல்கள். அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, தமிழ் இயக்கம், குறிஞ்சித்திட்டு, புரட்சி கவி, இசை அமுது என 72 நூல்களுக்கு மேல் பாடியுள்ளார் பாரதிதாசன். பாரதிதாசன் வந்து 72 நூல்களுக்கு மேல பாடியிருக்கிறாரு. அவர் எழுதின பாட்டுகள்ல ஒரு சிலது இங்க இருக்குது. இதுல எதையாவது ஒரு நூலை கொடுத்து இது யார் எழுதுனான்னு கூட கொஸ்டின்ல கேட்கலாம். அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, தமிழ் இயக்கம், குறிஞ்சித்தட்டு, புரட்சி கவி, இசை அமுது அப்படின்னு சொல்லிட்டு 72 நூல்களுக்கு மேல பாடி இருக்கிறாரு யாரு? பாரதிதாசன். அடுத்தது, பள்ளி நாடகத்துல நடிக்கிறதுக்காக பாரதிதாசன் வந்து பிசிராந்தையார் அப்படின்ற பேர்ல நூல் வந்து எழுதினாரு. பள்ளி நாடகத்துல நடிக்கிறதுக்காக பாரதிதாசன் வந்து எழுதிய நூல் தான் எது? பிசிராந்தையார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அடிக்கடி கொஸ்டின்ல கேட்பாங்க. பாரதிதாசன் வந்து 33 நாடகங்களுக்கு மேல அவர் எழுதியிருக்கிறாரு. அதுல பிசிராந்தையார் அப்படிங்கிற நூலு தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. பிசிராந்தையார் அப்படிங்கிற நூலு தான் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூல். பாரதிதாசன் வந்து பள்ளி நாடகத்துல நடிக்கிறதுக்காக எழுதின நூல் எது அப்படின்னா பிசிராந்தையார். இவர் எழுதின மொத்தம் நாடகமா எழுதின நூல் எது அப்படின்னா 33 நூல்கள், நாடகங்களுக்குன்னு சொல்லிட்டு அவர் எழுதின நூல்கள். இந்த பிசிராந்தையார் அப்படின்ற அந்த நூல் தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. அடுத்தது, புதுச்சேரியில உள்ள கவிஞர்கள் வந்து யார் அப்படின்னா வாணிதாசனும் புதுவை சிவம். இவங்க 2 பேரும் தான் புதுச்சேரியில உள்ள
கவிஞர்கள். புதுச்சேரியில உள்ள கவிஞர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வாணிதாசன், புதுவை சிவம். இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா, இலக்கியத்தில சிறந்தவங்க. இவங்க வந்து எதுல சிறந்தவங்கன்னு சொல்லி கேட்கலாம் கொஸ்டினு. இவங்க வந்து இலக்கியத்தில சிறந்தவர்கள். அப்புறம் இந்த புதுச்சேரியில உள்ள கவிஞர்கள்ல வாணிதாசன், புதுவை சிவம், அப்புறம் வந்து தமிழ் ஒளி, பிரபஞ்சன் இவங்க எல்லாருமே புதுவையில உள்ளவங்க தான். வாணிதாசன், புதுவை சிவம், தமிழ் ஒளி, பிரபஞ்சன் இவங்க எல்லாருமே புதுச்சேரியில உள்ள கவிஞர்கள். அதுல வந்து வாணிதாசனும், இந்த புதுவை சிவம் இவங்க வந்து இலக்கியத்துல வந்து சிறந்தவங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் ஒளி, பிரபஞ்சன் இவங்க எல்லாருக்குமே இந்த பாரதிதாசன்ட்ட படிச்சவங்க. பாரதிதாசன்ட்ட படித்த மாணவர்கள் தான் யார் அப்படின்னு சொன்னா, இந்த வாணிதாசன், புதுவை சிவம், தமிழ் ஒளி, பிரபஞ்சன் இவங்க எல்லாருமே பாரதிதாசன்ட்ட படித்த மாணவர்கள் தான். அவங்களும் கடைசியில ஒரு நல்ல ஒரு சிறந்த கவிஞர்களா மாறிட்டாங்க. அதுல இலக்கியத்திலயும் சிறந்து விளங்கியிருந்தாங்க. அடுத்தது வாணிதாசனை பத்தி பார்க்கலாம். இந்த வாணிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னாக்கா, எத்திராசலு. வாணிதாசனுடைய இயற்பெயர் எத்திராசலு. இந்த எத்திராசலு என்ற அரங்கசாமி, அவர் பேர் வந்து 2 பேரு. எத்திராசலு என்ற அரங்கசாமி. புனை பெயர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ரமி அப்படின்ற பேரு சொல்லுவாங்க. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு படிச்சாதான் ஞாபகம் இருக்கும். புனை பெயர் வந்து என்னது அப்படின்னா ரமி. அறிந்த மொழிகள், இவருக்கு என்னென்ன மொழிகள் தெரியும்? இந்த வாணிதாசனுக்கு தெரிஞ்ச மொழிகள் எது அப்படின்னா, தமிழ், அப்புறம் ஆங்கிலம், பிரெஞ்சு. இந்த 3 மொழிகளும் அவரு கை தேர்ந்தவர். பாரதி நாள் இன்றடா, பாட்டிசைத்து ஆடடா அப்படின்னு அந்த பாட்டை எழுதினவர் யார் அப்படின்னா, வாணிதாசனுக்கு தான் முதல் பரிசு கிடைத்தது. இந்த பாட்டை பாடினவர் யாருன்னா பாரதி நாள் இன்றடா, பாட்டிசைத்து ஆடடா அப்படின்னு இந்த பாடல் வந்து யார் எழுதுனானா வாணிதாசன் தான். அவருக்கு முதல் பரிசு கிடைத்தது. பாரதிதாசனுடைய இலக்கண இலக்கியங்கள் கற்றவர்கள் வாணிதாசன், புதுவை சிவம். இந்த இலக்கணங்கள் வந்து என்னது அப்படின்னா, யாப்பு இலக்கணத்தினுடைய அடிப்படையில வந்து இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய பேரால புக்ல வந்து குடுத்துருப்பாங்க. நான் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனா, இதுல எல்லா விஷயமும் இதுலயே இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது வாணிதாசன் வந்து எழுதின நூல்கள் எது அப்படின்னா, கொடிமுல்லை அப்படிங்கிற நூல் தான் சிறப்பு பெற்றது. இந்த வாணிதாசன் எழுதின நூல்கள்லேயே ரொம்ப சிறப்பான நூல் எது அப்படின்னா, கொடிமுல்லை. பாவேந்தர் விருதினை வாணிதாசன், புதுவை சிவா இவங்க 2 பேருக்குமே வழங்குனாங்க. பாவேந்தர் அப்படிங்கிற விருதை வந்து யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, வாணிதாசனுக்கும் இந்த புதுவை சிவா 2 பேருக்குமே இந்த பாவேந்தர் விருதை வந்து கொடுத்தாங்க. அப்ப பாவேந்தர் விருதை பெற்றவர் யார் அப்படின்னு இந்த 2 பேர்ல யாரையாவது ஒருத்தரை சொல்லி கேட்கலாம். அல்லது வாணிதாசன் வந்து என்ன விருதை வாங்கினாரு அப்படின்னு கொஸ்டின்ல கேட்கலாம். அடுத்து வந்து தமிழ் ஒளி. சீறி அடித்துச் சுழன்ற அலைகளில் அப்படின்ற பாரதியாரை பத்தி பாடியவர் யார் அப்படின்னா, தமிழ் ஒளி தான் அந்த பாட்டை வந்து படிச்சாரு. சீறி அடித்து சுழன்ற அலைகளில் என்ற பாரதியாரை பற்றி பாடியவர் யார் அப்படின்னா, கவிஞர் தமிழ் ஒளி. இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா, விஜயரங்கம். தமிழ் ஒளியோடைய இயற்பெயர் என்னது? விஜயரங்கம். தமிழ் ஒளி, வாணிதாசன், புதுவை சிவா இவங்க 3 பேருமே பாரதிதாசனுடைய மாணவர்கள். தமிழ் ஒளி, வாணிதாசன், புதுவை சிவா இவங்க 3 பேரும் பாரதிதாசனுடைய மாணவர்கள். அவங்க பாரதிதாசன்ட்ட படிச்ச பிள்ளைங்க. அடுத்து தமிழ் ஒளி என்னும் பெயரில் தம்மை அறிமுகம் படுத்தி கொண்டவர் யார் அப்படின்னா, தமிழ் ஒளி என்னும் பெயரில் தம்மை அறிமுகப்படுத்தி கொண்டார் யாரு? விஜயரங்கம். விஜயரங்கம் தான் தமிழ் ஒளி அப்படிங்கிற பேர்ல அவரை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. அடுத்தது வந்து கல்லூரி காலத்துல சிற்பியின் கனவு என்னும் மேடை நாடகத்தை படைத்தார். கல்லூரி காலத்துல சிற்பியின் கனவு அப்படின்ற மேடை நாடகத்தை படைச்சாரு. இந்த நாடகம் பின்னால வணங்காமுடி அப்படின்ற பேர்ல திரைப்படமா வெளிவந்துச்சு. இதுல நடிச்சவர் யார் அப்படின்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். கல்லூரி காலத்துல சிற்பியின் கனவு அப்படின்ற ஒரு மேடை நாடகத்தை படைச்சாரு. யாரு? தமிழ் ஒளி.
விஜயரங்கம் அப்படின்றவர் தான் கல்லூரி காலத்தில் சிற்பியின் கனவு அப்படின்ற ஒரு மேடை நாடகத்தை படைச்சாரு. இந்த நாடகம் கொஞ்ச நாள் கழிச்சு சினிமாவில் படமாக எடுத்தாங்க. அது என்ன பேரில் படமாக எடுத்தாங்க அப்படின்னா வணங்காமுடி அப்படின்ற பேரில் சினிமாவில் படம் எடுத்தாங்க. அதில் நடித்த நடிகர் யார் அப்படின்னு சொன்னால் சிவாஜி கணேசன். அடுத்தது குறுங்காவியங்கள். குறுங்காவியங்கள் வந்து வீராயி, கவிஞனின் காதல், நிலை பெற்ற சிலை அப்படின்ற ஒரு 3 படைப்புகளை வந்து கொடுத்துருக்காரு. குறுங்காவியங்களாக கொடுத்துருக்கிறாரு. யார் அப்படின்னா தமிழ் ஒலி. தமிழ் ஒலியினுடைய படைப்புகள் எதெல்லாம் அப்படின்னு கேட்பாங்க. வீராயி, கவிஞனின் காதல், நிலை பெற்ற சிலை, இதெல்லாம் வந்து தமிழ் ஒலியினுடைய படைப்புகள். இது என்ன காவியம் அப்படின்னா குறுங்காவியங்கள். இந்த நூல் வந்து சென்னை வானொலி, திருச்சி வானொலி இதிலெல்லாம் வந்து ஒளிபரப்புனாங்க. சரிங்களா? இதில் என்ன வானொலியில் ஒளிபரப்புனாங்க அப்படின்னு கேட்பாங்க. சென்னை வானொலியிலையும் திருச்சி வானொலியிலையும் ஒளிபரப்புனாங்க. எதை? வீராயி, கவிஞனின் காதல், நிலை பெற்ற சிலை, இது 3 காவியங்களையும் வானொலியில் ஒளிபரப்புனாங்க. சென்னையிலையும் திருச்சி வானொலியிலையும் ஒளிபரப்புனாங்க. அடுத்தது இவர் படைத்த நூல்கள் எதெல்லாம் அப்படின்னா கவிதை தொகுப்பு, குழந்தை பாடல், ஆய்வு நூல்கள், கதைகள், குறு நாவல்கள், இதெல்லாம் இவர் படைத்த நூல்கள். கவிதை தொகுப்பு, குழந்தை பாடல், ஆய்வு நூல்கள், கதைகள், குறு நாவல்கள், இதெல்லாமே தமிழ் ஒலி படைத்த நூல்கள். வீதியோ வீணையோ காவியம் சிலப்பதிகாரத்திற்கு பின் தோன்றிய இசை நாடகம். இந்த பாட நூல்ல வந்து இடம் பெற்றிருக்குது. முன்னும் பின்னும், அணுவின் ஆற்றல், இதுலெல்லாம் வந்து 2 பாடல் நூல்கள் இடம் பெற்றிருக்குது. அதுக்கப்புறம் மாதவி காவியம். இந்த காவியம் வந்து கல்லூரி பாடல் நூல்ல இடம்பெற்றிருக்குது. கல்லூரி பாடல் நூலில் இடம்பெற்றுள்ள காவியம் எது அப்படின்னு கேட்கலாம். அது வந்து மாதவி காவியம். மாதவி காவியம். திருமுருகன் எழுதினதை பார்க்கலாம். அவரை பற்றி பார்க்கலாம். இப்போ தமிழில் பிழையின்றி எழுத நூல்களை படைத்தவர் யார் அப்படின்னா தான் அவர் தான் திருமுருகன். தமிழில் வந்து பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு நூல்களை படைச்சவர் யாரு? திருமுருகன். இலக்கண சுடர் திருமுருகன். அவருக்கு வந்து ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. அது வந்து இலக்கண சுடர் அப்படிங்கிறது. திருமுருகன் இலக்கண சுடர். இவர் வந்து இலக்கணத்துல ரொம்ப சிறந்தவரா விளங்கினாரு. இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா தனித்தமிழ் படைப்பாற்றல் சுப்பிரமணியன் அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர். இவர் எழுதின நூல்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 100 செல்வத்தெழுதல், 17 தமிழ் பாட நூல்கள், ஆய்வு நூல்கள், வரலாற்று நூல்கள், பாவலர் பண்ணை, என் தமிழ் இயக்கம், இதெல்லாமே அவர் எழுதின நூல்கள். சாகித்ய அகாடமி விருது பெற்றது எது அப்படின்னா மா லெனின் தங்கப்பாவும் திருமுருகனும் இணைஞ்சி நடத்திய தெளிதமிழ் அப்படின்ற இதழ் தான் இன்றும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இப்போ வரைக்குமே நூல் வெளிவந்து கொண்டிருக்கிற நூல் எது அப்படின்னு சொன்னானாக்கா மா லெனின் தங்கப்பாவும் திருமுருகனும் இணைஞ்சி நடத்திய தெளிதமிழ் அப்படின்ற இதழ் வந்து வெளிவந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தது பிரபஞ்சன் பார்க்கலாம். பிரபஞ்சன் தம் எழுத்தால் தாய் நாட்டை போற்றச் செய்தவர். தம்முடைய எழுத்தால தாய் நாட்டை போற்றச் செய்தவர் யார் அப்படின்னா பிரபஞ்சன். உலகம் போற்றும் உயர்ந்த எழுத்தாளன் யார் அப்படின்னா அது நம்ம பிரபஞ்சன் தான். இவர் எழுதின நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சிறு கதைகள், நாவல்கள், வரலாற்று நூல்கள். வானம் வசப்படும் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. சாகித்ய அகாடமி விருது வந்து எதுக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்பாங்க. வானம் வசப்படும் பிரபஞ்சன் எழுதிய நூல்களில் சாகித்ய அகாடமி விருது பெற்றது எது அப்படின்னு கொஸ்டின்ல கேட்கலாம். வானம் வசப்படும். அடுத்தது பாருங்க, பொறுத்துக. பாரதிதாசன், இதை வந்து ரொம்ப முக்கியமாக கொஸ்டின்ல வந்து கேட்பாங்க. பாரதிதாசன் அவர் எழுதின பாட்டு என்னதெல்லாம் அப்படின்னா இருண்ட வீடு, தமிழுக்கு அமுதென்று பேர். இந்த 2ம் எழுதினது யார் அப்படின்னா பாரதிதாசன். பாரதியார் வந்து குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், தமிழ் ஒளி,
மாதவி காவியம், வாணிதாசன் கொடிமுல்லை, திருமுருகன் பாவலர் பண்ணை, என் தமிழ் இயக்கம், பிரபஞ்சன் வானம் வசப்படும். இதை மேட்ச்சில் கூட உங்களுக்கு கேட்கலாம். ஒரே ஒரு கொஸ்டின் தான் எப்போவுமே மேட்ச் கொடுத்து 4, 5 இது கொடுத்து அதை மேட்ச் பண்ணி நமக்கு கேட்பாங்க. அப்போ 5 கொஸ்டின் சேர்ந்தது தான் அதில் கேட்கக்கூடிய டெட்டில் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யார் யார் என்னென்ன பாடல் எழுதுனாங்க அப்படின்றத மேட்ச்சில் கேட்கலாம். பொறுத்துக. கயிறு திரித்தல். கயிறு திரித்தல் என்னது? இல்லாததை சொல்லல். ஓலை கிழிந்தது, வேலை போய்விட்டது, முதலை கண்ணீர், பொய் அழுகை, குரங்கு பிடி, விடாப்பிடி, நீர்மேல் எழுத்து, மறைந்து போதல். இதெல்லாம் மேட்ச்சில் கேட்கலாம். மேட்ச்சில் கேட்கலாம், இல்லைன்னா ஒன் வேர்டில் கூட திடீர்னு கேட்பாங்க. அதனால் நம்ம எல்லாமே படித்து வச்சுக்கணும். முக்கியமானதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சு படிங்க. இப்போது நான் 5th ஸ்டாண்டர்டில் உள்ள டேம் 1, டேம் 2, டேம் 3 நம்ம 3யுமே நம்ம இன்றைக்கி பார்த்தாச்சு. டேம் 1ம் டேம் 2வும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலுமே நம்ம 5th ஸ்டாண்டர்டில் உள்ள தமிழ் புக்கை தரவாக படித்ததுக்கு சமந்தான். இங்கே புக்கு படிக்கணும்னு அவசியமே கிடையாது. புக்கில் இருந்து அவ்வளோத்தையும் கவர் பண்ணி தான் நான் எழுதி வச்சுருக்கிறேன். அதனால் இதை நல்லா படிச்சுட்டு போங்க. டெட் தேர்வில் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறலாம். நான் இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.